சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் சென்னையில் நிர்மாணிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக திறந்து வைக்கும் நிகழ்வு மற்றும் மாற்றுத்திறனாளி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஆகியவை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்த முதல்வருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சிங்கத்தின் சிலை பரிசாக வழங்கப்பட்டது. நாம் நன்றி செலுத்தும் விதமாக சிங்க நிகர் தலைவனுக்கு ஒரு சிங்க பரிசை இணைந்து வழங்குகிறோம். இப்பொழுது அவருக்கான நினைவு பரிசை பெற்று எங்கள் அன்பை ஏற்றுக்கொள்ள முதல்வரை வேண்டுகிறோம். மாற்றுத்திறனாளர்கள் இயக்கத்தினுடைய நண்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த பரிசை முதல்வருக்கு வழங்க நாம் எல்லாம் உற்சாகமான கைத்தட்டல் மூலமாக நம் அன்பை வெளிப்படுத்துவோம். இதையடுத்து விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்காக திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று கூறிய முதல்வர், என்றும் நான் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். அதேபோல கோரிக்கைகளை வேண்டுகோளாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், என்றும் நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கான அனைத்தையும் நிச்சயம் படிப்படியாக நிறைவேற்றியே தீருவேன். தலைவர் கலைஞர் சொன்னது போல, நான் என்பதை விட நாம் என்ற சொல்லுக்குத்தான் வலிமை அதிகம். அதனால்தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இது எனது அரசு அல்ல, நமது அரசுன்னு சொன்னேன். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து நமது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று சொன்னேன். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொருள்பட திராவிட மாடல் அரசுன்னு நம்ம அரசுக்கு பேர் வச்சேன். திராவிட மாடல்னா சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்தை காக்கக்கூடிய அரசு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், எல்லோரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுவதால் வகுப்புவாத சக்திகள் திமுக அரசு மீது பாய்வதாகவும் குற்றம் சாட்டினார்.